அதாவது வைகோவின் இடது கையை தட்டி தூக்கிய எடப்பாடி. தற்சமயம் கிடைத்துள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா, வைகோவின் இடது கையை தட்டி தூக்கிய எடப்பாடின்னு சொல்லி ஒரு தகவலானது வெளியே இருக்குது. அதை பற்றி தான் முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதாவது வைகோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த உண்மை நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதுலேருந்தே, அதாவது பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பதவியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, பொறுப்பேற்றதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மாற்றணும், நம்முடைய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா, தினகரன் கட்சியிலிருந்து முக்கிய அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா வந்தார்கள், வரக்கூடிய நபர்கள். ஆனால் மதிமுகவை வைகோவுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது திருப்பூரை சேர்ந்த முக்கியமான வைகோவுடைய நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டார், அனைவருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் வைகோ கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வைகோவிற்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை, ரொம்ப வயதாகி போயிடுச்சு. அதன் காரணமாக வைகோவின் மகன் கண்ட்ரோலில் கட்சியானது. அப்போது வைகோவின் மகன் பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப அடாவடித்தனமானவன், பல வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியானவை வந்து பார்த்திங்கன்னா தந்துச்சு. பூராமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் காலையில் பார்த்திங்கன்னா மதிமுக கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்டதால் மயிலாடுதுறை மதிமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மார்கோனி நீக்கப்பட்டார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தற்போது திடீரென்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த மாதிரி மார்கோனி சொல்லக்கூடிய விஷயங்கள் வைகோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறாரு. தகவலும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெளிவந்துட்டுருக்கு. இவரை பார்த்திங்கன்னா தற்போது மதிமுக வந்து நீக்கிட்டாங்க. அடுத்தவருடைய அரசியல் பாதையில் எந்த மாதிரி இருக்கும், எப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, அதாவது இவர் நீக்கின அறிவிப்பு வெளிவந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி வேலுமணிக்கும் சரி, அதுபோல் வந்து ஜெயக்குமாரும் சரி ஒரு அதிரடியான உத்தரவு போட்டாங்கன்னே சொல்லலாங்க. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் மிக மூர்க்கத்தனமான அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. நண்பர் வைகோவுடைய ரொம்ப முக்கியமான ஒரு நபர், அதுவும் இடது கையாக செயல்பட்ட ஒரு நபர் இன்று தினம் நீக்கப்பட்டார். அதே போல் வருகின்ற நாட்களில் அதிமுகவிற்கு கட்டாயம் கட்சிக்கு வந்த உடனே அவருக்கு முக்கியமான பொறுப்புகளும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இன்றைய தினம் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.